பிரைஸ் லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. இந்த நாட்களிலே நாம் ஆவியின் கனிகளை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 3வது காரியமாக சமாதானம் என்கிற வார்த்தை. ஆவியின் கனிகளிலே இந்த சமாதானம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாட்களிலே தேவ தூதர்கள் அவர்கள் முழங்குகிற ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று லூக்கா 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பூமியிலே சமாதானம், கிறிஸ்துவனுடைய வருகை பூமியிலே சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக தெளிவுபடுத்துகிறதை இந்த லூக்காவிலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே ஆவியின் கனிகளிலே சமாதானம் என்பது மிகவும் முக்கியம். ஒரு மனுஷரிடத்திலே தங்களுடைய வாழ்விலே சில பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள், எதிராக செயல்பட்ட காரியங்களிலே சண்டைகளும் சச்சரவுகளும் தோன்றி மனுஷர்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்ச்சியும் வெறுப்புகளும் கசப்புகளும் வைராக்கியங்களும் சூழ்ந்திருக்கிற ஒரு வேளைகளிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அனுக்கிரகம் பாராட்டுகிறார். சமாதானம் என்கிற ஒரு நிலை. மலை பிரசங்கத்தில் கிறிஸ்து இயேசு அவர் பகிர்ந்து கொள்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்விலே சமாதானம் என்பது மிகவும் அவசியம். ஒரு மனுஷரோடு பழகுகிற பொழுது சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு காரியங்கள் வேறுபடுகிற பொழுது அவர்கள் மேலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கசப்புகளும் வெறுப்புணர்ச்சிகளும் அதிகமாக அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நிலைகளிலே தேவனுடைய பிள்ளைகளானவர்கள் நன்றாய் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கூடுமானால் வேதம் சொல்கிறது, ரோமரின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி, உங்களால் ஆன மட்டும் யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லி ரோமரின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்திலே சமாதானம் இல்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் அநேக இழப்புகளும் மனவேதனைகளும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய சமூகமும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை முழுமையும் நிரம்பி இருக்கக்கூடியதாய் காணப்படும். இந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நாம் யாவரோடும் எல்லோரோடும் நாம் ஒப்புரவாகி சமாதானம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆவின் கனிகளிலே சமாதானம் என்பது மிகவும் முக்கியம். ஒருவரை பகைத்து ஒருவரை நாம் உயர்த்துவதோ அல்லது ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்துவதோ, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அங்கே பகைமைகளும் கசப்பு உணர்ச்சிகளும் தான் அதிகமாக காணப்படும். ஆகவே தான் தேவன் நமக்கு ஆவின் கனிகளிலே சமாதானம் என்கிற ஒரு நிலையை வைத்திருக்கிறார். இந்த சமாதானத்தை நாம் அடைந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வும் சமாதானமாய் இருக்கும். நாம் செய்யும் காரியங்களும் செயல்பாடுகளும் அது சமாதானம் உள்ளவைகளாய் காணப்படும். ஆகவே இந்த நாளிலே இந்த ஆவிக்குரிய கனிகளிலே சமாதானம் நிறைந்தவர்களாய் நாம் காணப்படுவோம். சத்துருடைய முழு கிரிகளையும் நாம் ஒழித்து அழித்து தேவனுடைய நிறைவாழ்விற்குள் சமாதானமாய் நாம் நிறைந்து காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.